மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். ஐபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மக்களே. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து சார் போட்டிருப்பார். நம்ம என்ன இந்த வீடியோ எதுக்குன்னா, எப்படி அப்ளை பண்ணுறதுல இருக்கிற டவுட்ஸ். ஆல்ரெடி ஐபிஎஸ் பிஓ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ போட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஆனால் அதில் என்னென்னா, நம்ம பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறப்போ, ஆனால் நான் என்ன சொல்லியிருப்போம், மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்கிறதுனா, தமிழ்நாட்டில் பிரான்ச் அதிகமாக இருக்கிற பேங்க்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஐபிஎஸ் பிஓ செலக்ட் ஆகி போயிட்டீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சா நீங்கள் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் வந்து தமிழ்நாட்டில் பிரான்ச் நிறைய இருந்தால் பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருப்போம். இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், எனிவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருப்போம், எந்த பேங்க் இருந்தால் ஏதாவது ஒரு இது போட்டுடலாம் அப்படின்னு. இதில் தான் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம் சில பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய நியூஸ்லாம். ஆனால் அந்த பேங்க் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்றப்போ கவர்மெண்ட் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப என்பி ஆகுது, பேங்க்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகலைன்றப்போ தான் நம்மளுக்கு அந்த மெர்ஜிங் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிற பேங்க் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே ப்ரைவேட்டைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்து நம்ம இப்போ உங்களுக்கே தெரியும், கனரா பேங்க், இந்தியன் பேங்க்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது ஐபிஎஸ் கிளர்க்குக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? டேரெக்டாக அப்ளை பண்ணுற வீடியோக்குள்ளே போய்ட்டும் கூகுள் போயிட்டு ஐபிபிஎஸ் சர்ச் பண்ணுங்க மக்களே. ஃபஸ்ட்டு லிங்க்கு நம்ம ஐபிஎஸ்லேயே லிங்க்கு தான் வரும். இதில் இங்கே சிஆர்பி சிஎஸ்ஏன்னு இருக்குல்ல, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க்கு தான் இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கிளரிக்கல் கேடர் 15 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். இது விண்டோ நோட்டிஃபிகேஷன், இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இந்த அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோ வரும். இதில் வந்து எப்போவும் சொல்கிறது தான், நம்ம போன வருஷம் என்ன தான் ஐபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், இல்லை புதுசாக இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம்னாலும், யாராக இருந்தாலுமே கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஐடி பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயருக்கானது. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம பண்ணுறப்போ புதுசாக தான் பண்ணணும். அது பேசிக் உங்களுக்கே தெரியும். கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நேம். இந்த பேஜில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இதில் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. இப்போ ஐபிஎஸ்சில் கரெக்ஷன் விண்டோ வந்துக்குது, நான் அதில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயம்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் தப்பாக இருந்ததுன்னா நம்ம புதுசாக தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் போக புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நேம் வந்து உங்களை 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுங்க பக்கத்தில். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் நேம் போடுங்க. கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் கேட்குது. சப்போஸ் நீங்கள் நேம் மாற்றி எதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிடேவிட் வாங்குற மாதிரி இருக்கும். அது பெரிய லாங் ப்ராசஸ். அதனால் வந்து மேக் ஷுவர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டிட்டோ அப்படியே போடுங்க. ஓகேங்களா? மிடில் நேம், என்னோடய மார்க் ஷீட்டில் மிடில் நேம் எதுவும் இருக்காது. லாஸ்ட் நேம் வந்து என்னோட இனிஷியல் தான் இருக்கும். சிலருக்கு வந்து ஃபுல் நேம் வந்து கூட இருக்கலாம். மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? அடுத்து மொபைல் நம்பர். இது வந்து அதே ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். பர்மனண்ட் மொபைல் நம்பர். நீங்கள் இப்போ ஆரம்பித்து எக்ஸாம் முடிஞ்சு டிவி முடித்து ஒர்க்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த மொபைல் நம்பர் வந்து அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா எல்லா இன்டிமேஷன் இதில் தான் வரும். நீங்கள் ஏதோ டெம்பரரியாக ஒரு மொபைல் யூஸ் பண்ண, நாளைக்கு இன்னும் 1 மந்த் கழிச்சு யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி மொபைல் நம்பர்லாம் இங்கே கொடுக்காதீங்க. பர்மனண்ட் மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேவா? அடுத்து கன்ஃபார்ம் கேட்குது, அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். உங்கள்கிட்ட இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குன்னா போடுங்க. ஆர்எல்ஸ் வீட்டில் இருக்கிற பிரதர், சிஸ்டர், அம்மா, அப்பாவோட நம்பர் ஏதாவது ஒன்று போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர் தான் ப்ரைமரி நம்பர். அதுக்கு தான் இன்டிமேஷன் மோஸ்ட்லி எல்லாமே வரும். ஓகேவா? இது ஒரு செகண்டரி பர்பஸ் மாதிரி. ஓகேவா? அடுத்து மெயில் ஐடி. மெயில் ஐடி வந்து இதுவும் அதே விஷயந்தான். நீங்கள் ரீசெண்டாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி. மெயில் ஐடி சிலர் வந்து 2-3 மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. டெம்பரரியாக பர்பஸ்லாம் கூட சில மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. அந்த மெயில் ஐடிலாம் போடாதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட ஒரு மெயில் ஐடி தான் இருக்குன்னா அது எந்த மெயில் ஐடி கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்களோ அதை போடுங்க. ஏன்னா நீங்கள் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போய் தென் டிவி போகிறப்பெல்லாம் டிவிக்கு என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் எல்லாம் மெயிலில் தான் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இங்கே டொமைன் சூஸ் பண்ண சொல்லுது. மெயிலோட டொமைன் நான் ஜிமெயில் தான். அடுத்து அந்த மெயில் ஐடி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? gmail.com. அடுத்து செக்யூரிட்டி கேப்சா கோட் 4M5F3.
ஓகேவா? கரெக்டாக பார்த்துங்க மக்களே. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமு, உங்களோட பர்மனன்ட் மொபைல் நம்பர், தென் வந்து மெயில் ஐடி, கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயில் ஐடி. இது சேஞ்சே பண்ண முடியாது, அதனால் யோசிச்சு கொடுத்துங்க. எஸ் 7 எஸ் கொடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? எஸ்ன்னு கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஆட் பண்ணுறப்படும். இதில் பாருங்கள், நீங்கள் இப்படி இந்த பேஜ் வந்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து இன்டிமேஷன் வந்திருக்கும், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும். இன்கேஸ் வரலன்னா, இப்போ எனக்கு வந்துருச்சு. இன்கேஸ் வரலன்னா மேபி ஒரு 1 hour உள்ள வரலாம், ஆர்எல்ஸ் அந்த 1 day கேப்பில் வரலாம். சிலருக்கு வந்து மெயிலில் வரும், மெசேஜில் வராது. சிலருக்கு மெசேஜில் வரும், மெயிலில் வராது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் சில பேருக்கு. அது பிரச்சனை இல்லை, சில டைம் கொஞ்சம் டைம் எடுத்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறனா கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி. ஃபோட்டோ காப்பி எப்படின்னா, ஃபோட்டோ காப்பிக்கு என்ன சைஸ் இருக்கணும் இதிலே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தோருக்கு பாருங்கள், 20 to 50 KB இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகேவா? அந்த ஃபோட்டோவோட சைஸ் பாருங்கள், அந்த வித்து லென்த் அந்த சைஸும் இருக்குது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து ஃபோட்டோ ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபர் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபோட்டோ அது கொடுத்துருவோம். அடுத்து வந்து லைவ் கேப்சர் பண்ணணுமா? ஒரே நிமிஷம் மக்களே. ஓபிஎஸ் இருக்குது, அதனால் கேமரா இதில் ஆன் இல்லைன்றதை லைவ் கேப்சர் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஐ கன்ஃபார்ம் அது கொடுத்துட்டு சிக்னேச்சருக்குமே இங்கே கைட்லைன்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் மக்களே. கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சருக்கு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, 10 to 20 KB இருக்கணும். பிளாக் இங்கில் நீங்கள் அந்த சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது அவங்களே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது. அது ஜென்ரலாக நமக்கு தெரியும், சிக்னேச்சர் யாரும் கேபிட்டல் லெட்டர்ஸ் போட போகிறதில்ல, பார்த்துங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் ஆட் பண்ணிடுறோம். ஒரு நிமிஷம். ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அது டீட்டெயில் கரெக்டாக இருந்ததும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். இது முக்கியமான பேஜ், கேட்டகரி சூஸ் பண்ணுறது. நம்ம அந்த ஐபிஎஸ் கரெக்ஷன் விண்டோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து நீங்கள் கேட்டகரி வந்து மேபி அது எந்த கேட்டகரி கொடுத்துருந்தா நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது என்னவா பண்ண முடியும், அதிலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. நீங்கள் இப்போ ஒரு எஸ்சி கேண்டிடேட்னு கொடுத்துட்டீங்க தெரியாமல். பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் ஓபிசி கேண்டிடேட், சரி ஜென்ரல் கேண்டிடேட்னு வச்சுங்களேன், சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரிஸ்க் தான். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எஸ்சி எஸ்டிக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால் சிடபிள்யூஸ் மாறலாம். ஆனால் ஓபிசி ஜென்ரல் கொடுக்க முடியாது. அப்போது புதுசாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அதனால் கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி ஓபிசி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஓபிசி எலிஜிபிளான்ட்டு போயிட்டு இசேவை மையத்தில் செக் பண்ணிங்க. அப்பாவோட எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அப்பாவோட இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் 8 lakh இருக்கணும். அடுத்து அது எல்லாமே நீங்கள் இசேவை மையத்தில் போகணும், அவங்களே சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி பற்றி கேட்குறது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசேபிலிட்டி அதெல்லாம் அந்த அடுத்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். நோட் கொடுத்ததால இது எதுவுமே எனக்கு ஓப்பன் ஆகும், இங்கே டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதெல்லாமே அந்த பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி பேஸ் பண்ணதான். இது எல்லாமே நம்மளுக்கு எனேபிள் ஆகாது, அது நீங்கள் நோன் கொடுத்ததால. ஓகேவா? அடுத்து இங்கே கொஷின் வாங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக அந்த இது கீழே வரீங்களான்னு கேட்குது. அது வந்து இல்லை. ஓகேங்களா? பர்சன் வித் டிசபிலிட்டி. அது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா காம்பன்சேட்டட் டைம் வேணுமா அதெல்லாம் கேட்கும். நோன் கொடுத்ததால இது எதுவுமே நம்மளுக்கு எனேபிள் ஆக போகிறது இல்லை. அடுத்து வந்து இது என்னென்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சன் எம்பவர்மெண்ட் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க கிட்ட இருந்தால் நீங்கள் சர்டிஃபை வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்றது. அது வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எஸ்என் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிலீஜியன் என்னன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து மைனாரிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. ஹிந்துன்னு கொடுத்தீங்கன்னா ஹிந்து வந்து இந்தியாவில் மெஜாரிட்டின்றது அப்போ அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து கரண்ட்டாக பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா, பேங்க், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் ஏதாவது இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. நான் இல்லை, நோ கொடுத்து. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது, நோ. அடுத்து டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுவும் கேட்குது, அதுவும் நோ. அது நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து எத்தனை வருஷம், அது எஸ் கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் சர்வீஸ் அதெல்லாம் கேட்கும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட டிபெண்ட்டாக கில் பண்ணப்பட்ட எக்ஸ் சர்வீஸ் மேனோட அந்த மாதிரி டிபெண்ட்டான்னு கேட்குது, அது நோ. அடுத்து அது நம்ம எஸ் கொடுத்தா இது எனேபிள் ஆகிருக்கும், அது கிடையாது. ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து டிவோர்ஸ்டு உமன் அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தனியாக இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் வரீங்கன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு முன்னாடி கிளரிக்கல் அப்பியர் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டு எத்தனை கிளரிக்கல் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா?
அதை போடுங்க. சாரி மக்களே. ஓகேவா, எத்தனை கிளரிக்கலோ அது போடுங்க. அடுத்து வந்து இதை சூஸ் பண்ணணும்ல. அடுத்து அடுத்து வந்து இது என்ன கேட்குது, அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எனி பேங்க், இன்சூரன்ஸ் செக்டார் அந்த மாதிரி கவர்மெண்ட் அதுக்கு இருந்தால் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மீன்ஸில் அடிஷ்னல் மார்க் வரும். இது நோன்றதால நான் ஒர்க் பண்ணதில்லை. அது கொடுத்து எந்த மந்த்லேருந்து எது அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்ஸ் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் கேட்குது. நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் டிஜிட்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து நேஷ்னாலிட்டி கொடுத்துருங்க, இந்தியன். அடுத்து வேகன்சி எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, தமிழ்நாடு. அடுத்து அது கோட்லாம் அதுவே எடுத்துக்கும். அடுத்து இங்கே என்ன சொல்லி இப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்ததால இதில் என்னென்னா தமிழ்நாடோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து நமக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்றத நான் வந்து ஆணிப்பூர்வமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இதை டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. எல்பிடின்னு ஒரு விஷயம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க, சார் கூட சொல்லியிருப்பாரு. எல்பிடி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஐ மீன் என்ன அர்த்தம், நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ண உடனே எல்பிடி கிளியர் பண்ணால் தான் வேலை கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க, தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிடி கிடையாது. தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிக்கலைன்றப்போ தான் உங்களுக்கு எல்பிடி வைப்பாங்க. தமிழ் எழுத படிக்க பேச தெரியுதா, சிம்பிள், அவ்வளோதான். ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து அவங்க ரீட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க ரீட் பண்ணதை எழுதணும், பிழை இல்லாமல் எழுதணும். அது நீங்கள் தப்பாக எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆர்பிஎல்பிடி வந்து இப்படி நடக்கணும், அதை வச்சு சொல்கிறேன். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து டு ஹேவ் 10th மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் அந்த ரீஜனல் லாங்குவேஜ் படிச்சதுக்கான ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு கேட்குது. நான் எஸ், ஆமாம், என்னோட 10th மார்க் ஷீட் நான் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கேன், 10th மார்க் ஷீட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து லோக்கல் எல்பிடி டெஸ்ட் இருக்குதுன்ட்டு நான் சப்போஸ் இங்கே நீங்கள் நோ கொடுத்துருந்தீங்கன்னா எல்பிடி நீங்கள் அப்ளிகபிள்ன்றது எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ப்ரிலிம் சென்டர் எங்கே, எனக்கு வேலூர் கிட்ட, அதனால் அது கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னது இது, ப்ரிஃபரன்ஸாக கேட்குது. 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேலூர் கொடுத்துட்டேன், செகண்ட் சென்னை கொடுத்துருவோம். மெயின்ஸ் வந்து வேலூர் இருக்கா, ஓகே, மெயின்ஸ்க்கும் அதே ஃபஸ்ட்டு வேலூர், செகண்ட் சென்னை கொடுத்துருவோம். அடுத்து ஐடி, எந்த ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து பேன் கார்டை கொடுக்குறேன். பேன் நம்பர் ஏதோ ஒன்று அடிப்போம். ஓகே, ஓகேவா. அடுத்து எந்த கொஷின் பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு. இது எப்படின்னா நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே கொடுக்குறதா அங்கே வரும்னு இல்லை. நீங்கள் எக்ஸாமில் நினச்சா நீங்கள் அந்த கர்சர் இது பண்ணி சேஞ்ச் கூட பண்ணிக்க முடியும். நான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுக்குறேன். மோஸ்ட்லி இங்கிலீஷில் தானே நம்ம கொஷின் எடுக்க போகிறோம். ஹிந்தின்றப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் அந்த ஸ்பேசிங் வந்து கம்மியாக இருக்கும். தமிழ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேசிங் அதிகமாக போகும், நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் சரி நான் ஹிந்தி கொடுத்துருக்கேன். அதனால் அங்கே சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியாத மக்களே. சப்போஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணோம், அதனால் கரெக்டாக போடுங்க. ஓகேவா. இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா யோசிச்சு கொடுங்க. ஓகேவா. அடுத்து ஜெண்டர் கொடுத்துருங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ். அடுத்து ஆதார் நம்பர், ஒரு நம்பரை கொடுப்போம் மக்களுக்கு. இது என்னோட ஒரிஜினல் நம்பர் இல்லை, சும்மா கொடுக்குறேன். அடுத்து பேன் நம்பர் அங்கே கொடுத்ததே கொடுத்துருவோம். காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதோ, ஆமாம். மக்களே இது என்னோட ஒரிஜினல் பேன் நம்பர் இல்லை, சும்மா கொடுக்கணுமேனு ஏதோ ஒன்று அடிச்சு விட்ருக்கேன். ஓகேவா. அடுத்து ட்வின் சிஸ்டர் இருந்தால் அது எஸ், ட்வின் சிஸ்டர் இருந்தால் பிரதர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ். இல்லைனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒன்றும் அது ஒர்க் ஆகாது. அடுத்து இதெல்லாம் ட்வின் சிஸ்டர். அடுத்து ஃபாதர் நேம், ஓகேங்களா. அடுத்து மதர் நேம். நீங்கள் மேரிட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து அட்ரஸ் வந்துடும். இங்கே கம்மா கொட்டேஷன் கொடுக்க முடியாது, இங்கே ஸ்பேஸிங் விட்டுக்கலாம். ஸ்பேஸிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் போட்டுட்டு கம்மான்னு போட்டிங்கன்னா வராது. கம்மா இங்கே பாருங்கள், நான் கம்மா கொடுக்குறேன், வரல. ஸ்பேஸ் விட்டு கூட நீங்கள் அடிச்சுங்க. ஓகேங்களா.
முகவரியை தட்டி விடுங்கள். அடுத்து ஸ்டேட்டு. இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது, அதனால் வந்து திருவண்ணாமலை. ஓகே, பின்கோட் போட்டுருங்க. இப்போது இது கீழே மேலே சொல்லியிருக்கிறது வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னால் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது. சிலருக்கு வந்து கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா தான் இருக்கும். அவங்க வந்து இது அப்படியே சேம் அட்ரஸ் கொடுத்துருங்க. மேபி நான் இப்போ இருக்கிறது மேபி வேறு இடத்துல இருக்கு, ஆனால் என்னோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேறு அப்படின்றப்போ அந்த பர்மனன்ட் அட்ரஸை நீங்கள் கீழே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் பர்மனன்ட் அட்ரஸே 2 இடத்துல அடிச்சிருக்க மக்களே, அதுதான் கரெக்ட், அது சிம்பிள் விஷயம். அடுத்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்களா, அதுக்கான ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எந்த அட்ரஸ்க்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்குது. நான் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்றேன். அடுத்து வேலிடேட் யுவர் அட்ரஸ். நீங்கள் மேலே கொடுத்துருக்க டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். பேன் நம்பர் சும்மா அடித்ததால் பேன் கார்டு நம்பர் ஷுட் பி, சரி இருங்க, பேன் கார்டு அது ஏதோ ஒன்று அடித்தேன்னா அதில் கொஞ்சம் செஞ்சிருச்சு. 2347 2347. ஓகே மக்களே, இப்போ கொடுப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. பேன் கார்டு வந்து அது சரி ஒரிஜினல் நம்பர் கொடுக்க வேணாம்னு சும்மா இது ஒன்று கொடுத்தேன், அதனால் அது தப்பாயிடுச்சு. ஓகேவா மக்களே, இது கொடுத்துட்டு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இப்போது அதில் கரெக்டாக கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம் வந்து கேட்டகரி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துங்க. அடுத்து வந்து வேறு என்ன, இந்த பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. பேன் கார்டு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பேன் மேண்டிட்டரி கிடையாது. பட் பேன் நம்பர் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு இப்படி தான் எம்ப்ளாயி ஆகிறப்போ ஒரு 50,000 மேலே அவங்க அக்கௌண்ட்டில் விழணுனாவே கண்டிப்பாக பேன் நம்பர் கேட்பாங்க. கிளர்க்குனாவே 40,000 வாங்க போகிறீங்க, பிஓனா அது தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பேன் உங்களுக்கு தேவை. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ அப்ளை பண்ணி வச்சுருங்க. சாரி மக்களே, வேலிடேட் டீட்டெயில் கொடுத்தோன்னு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து பாருங்கள், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மக்களை இங்கே பாருங்கள், இது சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க போன வீடியோவில். அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க, நேம் ஆஃப் த போர்டு போடுங்க, ஆர்எல்ஸ் இப்போ யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி நேம், அந்த இன்ஸ்டியூட் நேம். இப்போ இதில் எது போட்டாலும் ஓகே தான். இப்போ ஸ்டேட் போர்டுன்னு போடணுமா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஏன்னா நீங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னா அந்த அந்த அதில் வந்து தமிழ்நாடுன்னு மென்ஷன் ஆகிருக்கும்ல, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒன்று எந்த ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அது போடுங்க, இல்லை அந்த ஸ்கூல் நேம் போடுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் ஸ்டேட் போர்டுன்னு போடுறேன். ஓகேக்கா, நீங்கள் ஸ்கூல் நேம் கூட போடுங்க, பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து டேட் ஆஃப் பாசிங். என்ன, ஒரே நிமிஷம் மக்களே, எங்கே இருக்கு 26/5. அந்த மார்க் ஷீட்டில் உங்களுக்கு டேட் மென்ஷனாக இருக்குல்ல, அந்த டேட்டை போட்டுருங்க. 26/5. ஒரே நிமிஷம் சார்ஜ் பண்ணிப்போம். ஓகேவா, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கரெக்டாக போடுங்க இது. ஓகேங்களா, இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாதீங்க, டபுள் டிஜிட் போடணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். 10th அது என்ன ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு எனக்கு தெரியல, பட் எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸே போட்டுருங்க. ஓகேங்களா, அதில் வந்து 10th மார்க் ஷீட்டில் நம்ம எடுக்கிற மார்க்கை பொறுத்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க டிகிரிக்கு இருக்கிற அதே ஆப்ஷனை
அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறப்போ இதில் அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்து அதே கொடுங்க எவ்வளோ மார்க் இருந்தாலும். அடுத்து கிராஜுவேஷன் என்ன யூனிவர்சிட்டி இங்கேயும் அதே தான். நீங்கள் யூனிவர்சிட்டி நேம் கொடுத்தாலும் ஓகே, இல்லை உங்கள் காலேஜ் நேம் கொடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா, யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துறப்போ ஜென்ரலாக என்னென்னா இப்போது யூனிவர்சிட்டி நேம் கூட கொடுக்கலாம். சரி ஓகே, நான் யூஸ்வலாக வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் நேம் கொடுத்துட்டு அப்படின்னு காலேஜ் நேம் கூட கொடுங்க, மேலே கூட ஸ்கூல் நேம் கொடுக்குறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. காலேஜ் நேம் அடிச்சிருவோம், யூனிவர்சிட்டி காலேஜ் இன்ஜினியரிங். இங்கே ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா வராது, அதனால் இதோடு நிறுத்திக்கிற மக்களே, ஏன்னா காலேஜ் நேம் கொஞ்சம் பெருசு. ஓகேவா, அடுத்து டிகிரி என்ன, அது என்ன என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்குறாங்க. பிஇ பிடெக்கில் வரும். ஓகேங்களா, அடுத்து ஸ்பெஷலைசேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லையா, சரி ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல அதை சூஸ் பண்ணுறேங்க. இது டேட்டா ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ காலேஜ் இப்போ 16 முடிச்சிங்கன்னா 17 தான் டிகிரி சர்டிஃபிகேட் வரும். உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட்டில் இருக்கும்ல, அதில் ஒரு டேட் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ப்ரொவிஷன் வாங்கியிருப்பீங்க, அந்த ப்ரொவிஷனில் ஒரு டேட் இருக்கும். நான் இருங்க என்னோட ப்ரொவிஷனில் காட்ட மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட் இருக்கும் கீழே, இது இருக்க பாருங்கள் 29/6. இந்த டேட்டை போட்டாலும் ஓகே தான். ஓகேவா, இந்த டேட் எது போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க டவுட், அதனால நான் சொல்கிறேன். 29/6. ஓகேவா, அடுத்து இதுவும் அதே தான், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி. ஓகேவா, கேண்டிடேட் ஷுட் இண்டிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு. ஓகே, அதான் 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கணும், அதை சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து இது சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நான் 2008 ரெகுலேஷன், அதுக்கு வந்து இன்ட்டு 10 தான் போடுவாங்க. உங்கள் ரெகுலேஷனுக்கு எப்படின்ட்டு இருக்கும், மோஸ்ட்லி இன்ட்டு 10 போடுங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் மார்க்ஸ் சப்மிட் பண்ணுறப்போ அவங்க சிஜிபிஏ வச்சு பார்க்க தான் போகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் போடுங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா போடுங்க, அதர்ஸ் எதாவது இருந்தால் போடுங்க, இல்லைன்றப்போ ஓகே. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நாலேஜ் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மானிட்டரியாக எஸ் கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கிளர்க்காக இருக்கட்டும் பிஓ இருக்கட்டும் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்காக தான் கேட்குறாங்க, பேசிக் கம்ப்யூட்டர் ஹேண்டிலிங் தெரியுதா உங்களுக்கு அப்படின்றது. அடுத்து இதில் வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட் வந்து சில பேர் வந்து கம்ப்யூட்டருக்கு தனியாக கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிசிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஜாவா கோர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கலாம். அது வழியாக அது நீங்கள் கொடுத்தா கூட என்னன்னா கம்ப்யூட்டர் தெரியுது. சிம்பிள், நீங்கள் யாருன்னா இருக்கட்டும் இன்ஜினியரிங் படிச்சுருப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பேசிக் பேப்பர் ஒன்று படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் இயரில். ஆர்எல்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் மேஜர்ன்றப்போ கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. யாராக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு பேப்பர் வந்திருக்க தான் போகுது, ஸ்கூல்லேயும் சரி ஹையர் இன்ஸ்டியூட். அதை ஆப்ஷனாக கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் என்ன போடுறேன், காலேஜில் படிச்சிருக்கேன், அதனால் வந்து கம்ப்யூட்டர் ஆஸ் எ சப்ஜெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெசிக்னேஷன், எப்போதுலேருந்து எப்போ, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன ரீசனுக்காக வெளில வந்தீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 2 கம்பெனினா ஆட் மோர் கொடுத்து இன்னொன்று போடுங்க. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து சொல்லுங்கள், இல்லைனா நோ. அடுத்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமே இருக்குது. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் போகிறவங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் போய் உட்காந்து இப்போ 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8:55 அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆல் டிக்கெட்டில். அடுத்து வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்போ அவங்க என்னதான் அங்கே எக்ஸாமினேஷன் சென்டரில் சொன்னாலும் உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சிடும்ல. அதுக்காக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆல் டிக்கெட் வரும், வேணாம்னா நோ. அடுத்து ஏதாச்சும் அஃபென்ஸில் ஈடுபட்டிருக்கீங்களா, இது நோ கொடுத்துருங்க மக்களே, எஸ்லாம் கொடுத்துறாதீங்க. அடுத்து இல்லை தமிழ்நாடு சூஸ் பண்ணதால நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் வந்து எழுத படிக்க தெரியுதான்னு கேட்குறாங்க. அது கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம், தெரியும். அடுத்து இங்கிலீஷ் தெரியும், அதனால் இங்கிலீஷில் போடுறேன். இப்போ சிலருக்கு வந்து அடுத்த லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தி தெரியும், வேறு ஏதாவது தெரியும்னா அது போட்டு ரீட் பண்ண முடியும்னா ரீட் மட்டும், சில பேர் எழுத மட்டும் தெரியும் அப்படின்னா அது கூட கொடுங்க. இப்போ வேலிடேட் அட்ரஸ் கொடுக்குறேன், 1 or more எரர் காட்டுது. என்ன எரரு? கிராஜுவேஷன் or equivalent passing should be greater than. ஐயோ, 2025 கொடுத்துட்டு 2010 மக்களே. இது இப்போ வரும்
திருப்பி ஏறாரு. ஈக்குவலண்ட் இயர் ஆஃப் இன்னும் மாறவே மாட்டேங்குது. கொடுத்துட்டேன் 2010. ஓகே, இப்போ மாறிடுச்சு. ஓகே, வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா மக்களே? இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்தால் கேர்ஃபுல்லாக அது பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மொபைல் நெட்டு மக்களாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அடுத்து பேங்க் ப்ரிஃபரன்ஸ். பேங்க் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம இதுக்கு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட அதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக போடுங்க. எந்த பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சரில் ப்ரைவேடைஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு தான். இப்போது கனரா பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ப்ராஃபிட்டில் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் வந்துச்சுல்ல, ப்ராஃபிட் ரிப்போர்ட், அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கனரா பேங்க் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்துருக்கும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிச்சிருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி கொடுத்தா கூட ஓகே தான். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி பிரான்ச் நிறைய இருக்கிற பேஸ் பண்ணி கொடுங்க மக்களே, அதுவும் ஒரு ரீசன். இந்தியன் பேங்க் செகண்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து அடுத்த பேங்க் எது கொடுக்கலான்னா, நான் கொடுக்குற ஆர்டரே நான் சூஸ் பண்ணி தான் கொடுக்குற மக்களே, நீங்கள் தைரியமாக இந்த ஆர்டர் கொடுக்கலாம். ஓகேவா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதை கொடுங்க. அடுத்து பிரான்ச்சஸுமே நிறைய இருக்குது. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் மென்ஷனாக ஸ்டார்ட் பண்ணது, நிறைய நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? அடுத்து எது கொடுக்கலான்னா, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா கொடுங்க. அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா கொடுங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அடுத்து இதுக்கு அடுத்து இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மிஸ் பண்ணிட்டோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எடுத்துகிட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எடுத்துருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூகே. இந்த பேங்க் இந்த ஆர்டருக்கு கனரா பேங்க், இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ஆர்டரில் கொடுங்க. இங்கே யோசிக்கலாம், என்ன பேங்க் கொடுத்தா என்ன சார், நம்ம வந்து என்ன ப்ரோ நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபியூச்சரில் மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற நீங்கள் பிளேஸ் ஆகிற பேங்க் வந்து ப்ரைவேடைஸ் பண்ண போகிறோம், இல்லை மெர்ஜ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் பப்ளிக் செக்டரில் தான் இருக்கு. போகிறீங்க ப்ரைவேடைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பண்ண மாட்டாங்க பேங்க், அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்க ப்ராஃபிட் என்ன ஆகிற வரைக்கும் பண்ண மாட்டாங்க. சொல்ல முடியாது ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 4 இருக்குல்ல, அதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் வந்து தைரியமாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வேலிடேட்டட் டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து அப்ளை பண்ணது எல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி, ஏன்னா ஓகேங்களா, ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நேமு டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. புதுசாக தான் இன்னொரு டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அடுத்து மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எக்ரி கொடுத்துட்டு மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இதை கொடுங்க. சப்போஸ் சில சேஞ்சஸ் இருக்குன்னு அஃபிடவிட் கொண்டு வரோன்னா கீழே இருக்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். அடுத்து என்ன கேட்குது? லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அப்லோட் ஆகிடுச்சு. ஸ்பேஸ் இருக்கக்கூடாதோ? ஒரு நிமிஷம் மக்களே. இப்போ அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் ஆகிடுச்சு. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பேஜ் நம்பர் எங்கே இது போகல, பேஜ் நம்பர் 54ன்னு நினைக்கிறேன். 54 தானே? ஆமாம், இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 54ல் வந்து இருக்குது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். என்ன எழுதணும்னு அவனே கொடுத்துருக்கான், இதை பார்த்து எழுதுங்க. ஓகேவா? இதுதானே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், அதை தான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்பேஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்காது. ஓகேவா? அடுத்து 10th மார்க் ஷீட்டு, அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்குது. அதுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கணுன்றது இங்கே இருக்காங்க கைட்லைன்ஸ் இங்கே இருக்குல்ல.
அந்த இதுக்குமே கைடன்ஸ் இங்கே இருக்கும் மக்களே. சிக்னேச்சருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20லேருந்து 50 கேபியில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ஹேண்ட் ரிட்டன் டெக்லேஷன் வந்து 50 to 100 கேபி. ஓகேங்களா? அடுத்து என்ன இது எழுதணும்ட்டு இங்கே கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதை பார்த்து கூட எழுதுங்க. அடுத்து வேற என்ன இருங்க, 10th மார்க் ஷீட்டுக்கான சைஸ் இங்கே 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? 10th மார்க் ஷீட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க ஒரு டைம். அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து மேலே சொல்லியிருக்க அன்டேட்டட் டெக்லேஷன் எல்லாமே எனது தான், வேலிடாக தான் அப்படின்னு சொல்கிறது கொடுக்குறீங்க. அடுத்து வந்து இது டிஜிலாக்கர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜிமெயிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஜிமெயில் சர்வர் க்ளவுடில் இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வர், சிம்பிள், அவ்வளோதான். அதில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணி, அதில் ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில்ஸ் எதாவது வச்சிருக்கீங்களா? அதுலேருந்து டேட்டா நான் ஃபெச் பண்ணிக்குவான்னு கேட்குது. இப்போ இருந்தால் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா எஸ் கொடுங்க. நீங்கள் கிரியேட் பண்ணனா பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனா பிரச்சனை, நோ கொடுத்து சிம்பிளாக போயிடுங்க. என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நான் நோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இது செக்யூரிட்டி கோட். ஓகேவா? போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. பேமெண்ட் கேட்குது, பில் டெஸ்க். இது வந்து எந்த மீடியம் வழியாக பேமெண்ட் கேட்வே தான் மக்களே. நம்ம ஒரு அக்கௌண்ட்டு இன்னொரு அக்கௌண்ட் இது பண்ணுறப்ப நிறைய பேமெண்ட் கேட்வேலாம் படிக்கணும்ல. அதில் எது வழியாக பில் டெஸ்க் வந்து ஃபேமஸ் ஆனது நம்ம வரைக்கும் தெரியும். எது வேணால் சூஸ் பண்ணலாம். நீங்கள் சிசிஎம்ஐ கூட சூஸ் பண்ணலாம். பில் டெஸ்க் சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கோடை போடுங்க, DY2KY போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்னும் போக மாட்டேங்குது. மொபைல் நெட்டு ஸ்லோவாக இருக்கு. அவ்வளோதான் மக்களே. இங்கே கியூஆர் வரப்போகுது. கியூஆர் கொடுத்தோ யூபிஐ ஐடி கொடுத்தோ கியூஆர் கொடுத்தீங்கன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி இல்லைனா யூபிஐ ஐடி இங்கே போட்டிங்கன்னா மேக் பேமெண்ட் தான். அவ்வளோதான், முடிஞ்சது மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான இது தனியாக போடுறேன். கரெக்ஷன் விண்டோ இருக்குதுன்றதால ஒரு மாதிரி லத்தாச்சிக்காக பண்ணாதீங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கேட்டகரி இதெல்லாம் செக் வச்சுருக்காங்க, சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி. அதனால் வந்து என்னென்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சப்போஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னா புதுசான அப்ளிகேஷன் தான் போடணும், மறுபடியும் ஒரு 850 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்லெஸ்ஸாக பண்ணாதீங்க. எதான் எடிட்டிங் விண்டோ இருக்குது, அதில் பார்த்துக்கலாம், 200 கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சில சேஞ்சே பண்ண முடியாது, திருப்பி ஒரு 800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.